காஞ்சி மகா பெரியவர் பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு இளம் துறவி ஒருவர் யாத்திரையாக காஞ்சிபுரம் வராரு. அவர்கிட்ட மகா பெரியவர், நீ போகிற இடத்துல அத்வைத தத்துவத்தை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா, அத்வைதம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு. அதுக்கு மகா பெரியவர், கவலைப்படாத, கதை மாதிரி நான் சொல்கிறேன், நீ அதை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஊரில் ராமசாமின்னு ஒருத்தர் வேலை இல்லாமல் இருந்தான். அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஒன்று வந்துச்சு. அந்த மேனேஜர்கிட்ட எனக்கு ஏதாவது வேலை தாங்கன்னு கேட்டான். எங்கள் சர்க்கஸில் ஆதிவாசி ஒருத்தர் இருந்தான். அவன் இங்கிலீஷில் நகைச்சுவையாக பேசுவான். ஆதிவாசி இங்கிலீஷ் பேசுகிறானின்னு கூட்டம் நிறையா வரும். அவன் செத்துட்டான், அதனால கூட்டம் குறைவாயிடுச்சு. அந்த ஆதிவாசி மாதிரி நீ இருக்க, நீயும் இங்கிலீஷ் பேசி வித்த காட்டுன்னு சொன்னார் மேனேஜர். ராமசாமியும் ஆர்வமாக வேலை செஞ்சான். பழையபடி கூட்டம் வர ஆரம்பிச்சது. நாட்கள் ஓடிச்சு. ஒரு நாள் ராமசாமியிடம், எத்தனை நாள் இப்படி இங்கிலீஷ் பேசி நடிப்ப, இன்னும் நிறைய வித்தை இருக்கு, கயிறு மேலே பேலன்ஸ் பண்ணி நடக்க பழகுன்னு சொன்னார் மேனேஜர். அதையும் செஞ்சான். கயிறு மீது பேலன்ஸ் பண்ணியபடி நடந்தான். ரசிகர்கள் பார்க்கிற மாதிரி கயிறு மீது நடப்பது இதுதான் முதல் முறை. கஷ்டப்பட்டு தான் நடந்தான். கீழே குனிஞ்சு பார்த்தான். ஒரு புலி ஒன்று இவனை பார்த்தபடி சுற்றி கொண்டிருந்தது. கர்ண தப்பினா மரணம் தான்னு ராமசாமியோட சாகசம் பற்றி சர்க்கஸில் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் மைக்கில் சொல்லியபடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். கர்ண தப்பினால் மரண நேருமோ என்ற பயத்தில் ராமசாமிக்கு கை கால் நடுங்கியபடி அடுத்த வினாடி தடுமாறி புலி மீது விழுந்தான். சப்த நாடி ஒடுங்கியது. புலி மெல்ல கிட்ட வந்துச்சு. ராமசாமி, பயப்படாத, நான் தான் கிருஷ்ணசாமி. உனக்கு ஆதிவாசி வேஷம் கொடுத்த மாதிரி எனக்கு புலி வேஷம், அவ்வளோதான் என சொல்லுச்சு. ராமசாமிக்கு பயம் போயிடுச்சு. கதையை முடித்த மகா பெரியவர், இதுதான் அத்வைத்தம். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மா ஒன்று தான், வெளியே தான் வெவ்வேறு வடிவம் தாங்கி இருக்கு. இதுதான் அத்வைத கோட்பாடு, இதை அனைவருக்கும் சொல்லு அப்படிங்கிறாரு. புரியாத தத்துவத்தையும் எளிமையாக சொல்ல மகா பெரியவர் ஒருவரால் மட்டுமே முடியும். காஞ்சி மகா பெரியவரின் உபதேசம் பார்க்கலாமா? குலதெய்வம் கோவிலில் விளக்கேற்று உன் கஷ்டம் தீரும். குலதெய்வத்துக்குத்தான் முதல் முடி காணிக்கை காது குத்து. நம் முன்னோரை காப்பாற்றிய தெய்வம் நம்மையும் காப்பாற்றும். வாழ்வில் ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரத்தை தரிசிப்பது அவசியம். காஞ்சி மகா பெரியவர் பரிந்துரைத்த ஸ்லோகம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, பிரம்மாவை தோற்றுவித்தவரே, நீயே நோய்களை போக்கி நலம் தர வேண்டும்.